அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம் எல்லா குடும்பங்களும் நல்லா இருக்கட்டும் மனதாக வேண்டிக்கிறது. சில நாட்களாக இந்த தமிழ்நாட்டுக்குள்ள சில சகோதரர்கள் கூட அவங்களுக்கு தக்கன பேசிக்கிட்டு இருந்துட்டேன். அவங்களுக்கு தக்கன பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னோட கடமையை நான் செய்ய தவறிக்கிட்டேன். அப்போ என்ன உருவாக்குனது நீ செய், மற்றுள்ளவங்க பின்னாடி நீ போகாத, மற்றுள்ளவங்களை நீ பார்க்காத, உன்னோட கடமையை செய். அப்போ என்னோட கடமையை நான் கொஞ்சம் சிறிது நாள் என்னதான் நடக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கும்போது ஒரு சில நாள் கூடி போனால் ஒரு 20 நாள் இல்லை ஒரு மாதம் நான் தவறிட்டேன். அப்போ நான் தவறுனால புத்தியெல்லாம் மாறுது. அப்போ அது மாறக்கூடாது அப்படிங்கிற ஒன்று. இப்போ இந்த பாரத பூமியில் 22/1/2024 ராமர் ஆலயம், அயோத்தியில் ராமர் ஆலயம் திறக்க போறாங்க. அப்போ இந்த பாரத பூமியில் ராமனோட பூமி அயோத்தி. அப்போ இந்த ராமனோட பூமி அப்படின்னு சொல்லும் போது இந்த வைணவ மதத்தை குறித்து ஒரு ஸ்ரீதர் என்பவர் இந்த புராண வரலாறை படிச்சுட்டு இவர் பேசுறது தான் உண்மை, இவர் பேசுறது தான் சத்தியம், இவங்கெல்லாம் வேதத்தை அறிஞ்சவங்க, இவங்க வேதத்தை உலகத்துக்கு புலப்பட பிறந்தவங்க மாதிரி பேசுவார். யாரு? இந்த ஸ்ரீதர் அப்படிங்கிறவர். இவரே இல்லை, இந்த பிராமண வர்க்கம், இந்த பாரத பூமியில பிராமணர், ஆரியர், பார்ப்பனர்கள் இப்படின்னு அறியப்படுற பிராமணர்கள், இந்த பிராமணர், பார்ப்பனர், ஆரியர் இப்படிங்கிற அறியப்படுற ஒரு விஷயம். பின் இந்த சைவம் வைணவம் இது ரெண்டும் வேறு. சைவம் சிவனோட மார்க்கம், வைணவம் விஷ்ணுவோட மார்க்கம் இப்படின்னு தான் இந்த பாரத பூமியில தெரியும். இல்லைன்னு மாற்றி பேச இயலாது. பின் இந்த ஸ்ரீதர் என்பவர் ராமர் மாம்சத்தை உட்கொண்டார். ராமன் சத்திரியன், ராமன் மாம்சத்தை உட்கொண்டார். முதலில் ராமா என்றால் என்ன பொருள்னு இந்த ஸ்ரீதர் இல்லை, இந்த பாரத பூமியில யாருக்கும் தெரியாது. ராமான்னா என்ன பொருள் தான். சத்திரியன் என்ன பொருள், பார்ப்பனன் என்ன பொருள், பிராமணன் என்ன பொருள். பிராமணன் இங்கிருந்து பிறந்தான்னு 4 இதை நீங்க சொல்லும் போது இந்த பிராமணன், இங்கிருந்து பிறந்த பிராமணன் என்ன, இந்த இடத்துல இருந்து பிராமணன் பிறந்தான், அதோட அர்த்தம் என்ன, இல்ல ராமா என்ன பொருள், சீதா என்ன பொருள், இல்ல ராவணன் என்ன பொருள். அப்ப இந்த பாரதம் என்பது, இந்த ராமா என்பது இந்த விஷ்ணுவோட 10 அவதார கதையில ராமனோட ஒரு கதை. அப்ப இந்த ராமனோட கதை அயோத்தி, சீதாவை மீட்டெடுக்கிறதுக்கு வேண்டி இந்த இலங்கைக்கு வந்தாரு. அப்ப ராவணன் சீதாவை கடத்திட்டு போயிட்டான். அப்போ ராவணன் என்ன பொருள், ராமன் என்ன பொருள், இந்த பாரத பூமியில இது தெரிஞ்சிருக்கீங்களா? தெரியல. அப்போ உங்களுக்கு ராமர் ஆலயம் தான் பிரதானம் ஆயிட்டு போட்டு 22/1/2024 ராமர் ஆலயம் இந்த பாரத பூமியில திறக்கப்பட்டால் ஒவ்வொரு நாடும் பூமி பிளக்கப்படும், ஒவ்வொரு கெட்டடங்கள் தகர்க்கப்படும். இது செயற்கை அல்ல, இயற்கை. இது செயற்கை அல்ல, இயற்கை. இந்த பாரத பூமியில இஸ்லாம் என்ன மார்க்கம், ஹிந்து என்ன மார்க்கம், கிறிஸ்து என்ன மார்க்கம், இந்த 3 மார்க்கம் உருவாக்கப்பட்டது என்ன காரணத்துக்கு? அப்போ இஸ்லாம் சகோதரர்கள் என்ன சொல்றாங்க, எங்களோட மகதி அலைஹிவஸல்லம் வருவார், தஜ்ஜால், அல்லாஹ், நபிகளோட கதை, இந்த புராண வரலாறு மட்டும்தான் அவங்க படிச்சிருக்கிறாங்க. அந்த மார்க்கத்திலிருந்து அவங்க பின்மாற மாட்டாங்க. இவங்க விஷ்ணுவோட 10 அவதார கதை, இந்த 10 அவதார கதையில ராமனோட ஒரு கதை, இந்த ராமனோட ஒரு ஆலயமும் திறக்க போது. இந்த கல்கி அவதாரம் விஷ்ணுவோட 10 அவதாரத்தில் கல்கி அவதார கதை. அப்ப ராமனோட கதை என்ன, இந்த கல்கி அவதார கதை என்ன, கல்கி என்றால் என்ன பொருள், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் நாங்க படிச்சதுதான் சத்தியம். வேற யாரும் எங்களுக்கு உபதேசம் பண்ண இந்த உலகத்துல ஆள் கிடையாது அப்படின்னு ஒரு கர்வம் பிடிச்சுதான் இந்த பாரத பூமியில இருக்கிறாங்க.
சத்திரியன் என்ன பொருள், பிராமணன் என்ன பொருள், பார்ப்பனன் என்ன பொருள், அதோட அர்த்தம் என்ன? அப்ப ராமானா என்ன பொருள், சீதானா என்ன பொருள், ராவணன் என்ன பொருள்? அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இது ராமர் ஆலயம் திறக்கணும், திறந்துக்கோ. ராமர் ஆலயம் எதுக்கு வேண்டி இந்த பாரத பூமியில உருவாக்கப்பட்டது? பாபர் மசூதி எதுக்கு வேண்டி உருவாக்கப்பட்டது? அப்ப பாபர் மசூதியை தகர்த்துட்டு மீண்டும் ராமர் ஆலயம் அயோத்தி அழகா திறந்துக்கிடுங்க. ஆனா மனித உடல், உடல் என்பது வில், உடம்பு என்பது வில், அம்பு, ராமா. இதை கொண்டு எரிக்கிறது அல்ல. உடம்பு ஆத்மா அழியக்கூடாது. ராமா, சீதா பத்தினி, இந்த பத்தினியை அக்னியில போடக்கூடாது. ஆனா இதை செய்யறியே. அப்ப உங்களுக்கு ராமர் ஆலயம் தேவையா? பாபர் மசூதி ஒரு மதி, மதி, இந்த மதி கொண்டு உடல் உருவாகிருக்கு. இந்த பாரத பூமியில சமர்ப்பிக்கணும். இதற்குத்தான் இந்த பாரத பூமியில மனிதன் தோன்றப்பட்டது. ஆனா மனிதனுக்கு மதம், மதம் எதுக்கு உருவாக்கப்பட்டது? மதம் யாரு கொண்டு வந்தது? மதம் அழிவதற்கா, மதம் ஆக்குவதற்கா? அப்ப இந்த பாரதத்தில் ஆதி, இந்த ஆதி என்ன பொருள், அந்தம் என்ன பொருள்? ஆதி ஒரு மனிதன், அந்த மனிதன் அந்தம் ஆகிறான், கடைசியில் மறைகிறான், மறைஞ்சு மறுபடி தோன்றி, மறைஞ்சு தோன்றி, மறைஞ்சு தோன்றி வந்துகிட்டு இருந்த இந்த பாரத பூமியில நெல்லு, நெல்லு விதை, விவசாயம், விவசாயம் தான் பிரதானம். ஒரு மனிதனானவன் இருந்தா மட்டும்தான் இந்த விவசாயம் நிலைச்சு நிற்கும். மனிதன் என்பவன் ஒரு விவசாயம், ஒரு விதை. அப்ப இந்த பூமி இயற்கை எல்லாம் இருக்கும். உலகம் அழிஞ்சிடும், உலகம் அழிஞ்சிடும். உலகம் எப்படி அழியும்? இந்த மனிதனோட அழியாய்மை காரணத்தில் அழியுது. சத்திரியன் ராமன், பிரம்மா, பிரம்மா ராவணன். இந்த பிரம்மா தான் ராவணன். அப்ப பிரம்மாவை, பிரம்மாவை உலகத்தை தோற்றி வைத்த குருவாயூர் அப்பன் யாரு? பிரம்மாவை உலகத்துக்கு தோற்றி வைத்த குருவாயூர் அப்பன் யாரு? 10 அவதார கதை, விஷ்ணுவோட 10 அவதார கதை, 10 தலை. அந்த 10 தலையில ராமனோட ஒரு கதை. அப்ப 10வது தலையோட கதை கல்கி. அப்ப இந்த 10 தலையும் ஒரு உடலில தான் இருக்கு. 10 அவதாரம், 10 அவதாரம் விஷ்ணுவிலிருந்து தோன்றப்பட்ட 10 அவதார கதை, ராமனோட கதை. அப்ப ராவணனோட கதை, ராவணன் கடினமான ஈசனோட பக்தன். அப்ப ராவணன் மறைஞ்சாலும் மண்ணில சிவலிங்கமா தான் இருக்கிறான். அப்ப இந்த பாரத பூமியில சிவலிங்கம், லிங்க வழிபாடு அது யாருக்கு பொருந்தும்னா, அது யாரோட சொத்துன்னா ராவணனோட சொத்து. சிவா சிவா சிவா, அன்பே சிவா, அன்பே சிவா, அன்பே சிவான்னு இந்த பாரத பூமியில சொல்றாங்க. அந்த சிவலிங்க வழிபாடு ராவணனுக்கு. அந்த சிவலிங்கத்தை தோற்றி வைத்தது சீதா. அப்ப ராமா யாரா இருக்கும்? ராவணன் சீதாவை மீட்டி வந்தான், ராவணன் சீதாவை மீட்டி வந்தான். அப்ப ராமன் ராவணனை வதம் செய்தான். அப்ப ராமா என்றால் என்ன பொருள், ராவணன் என்றால் என்ன பொருள்? இந்த பிரம்மா, இந்த பிரம்மா என்ன பொருள்? அப்ப 5 தலை உள்ள பிரம்மாவை தான் தெரியும். அப்ப பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறவர் தான் பிரம்மாவே தோற்றி வைக்கிறாரு. அந்த பிரம்மாக்கு 5 முகம், பஞ்சாட்சரம் அந்தரம். இந்த பஞ்சாட்சரம் அந்தரம் தான் பிரம்மா. அதுல 4 வேதம் தான் நீங்க படிச்சிருக்கீங்க. 5வது வேதம் பிரணவ வேதம், வெளிச்சத்தை சார்ந்து, அது உங்களுக்கு தெரியாது. பின் இந்த இஸ்லாம் சகோதரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட ஆதம், ஆதம் நபியில், கிறிஸ்து சகோதரர்கள் ஆதம் ஏவாள், ஆதம் ஹவ்வா, ஆதம் நபி. நபி என்றால் என்ன பொருள்? நாராயணன் பிரம்மா, வெளிச்சம். வெளிச்சம் ஒரு பிரம்மாவை தோற்றி வைக்கும். இந்த பிரம்மா என்பது அழியக்கூடாது. இவங்க மண்ணில் மறைச்சு ஒரு சிலுவையை வைக்கிறாங்க. உடல் என்பது ஆத்மா, அழிவு கிடையாது. நீங்க மண்ணில் புதைச்சிட்டு ஒரு நிலாவும் ஒரு நட்சத்திரத்தோட ஒரு அடையாளத்தை வச்சிருக்கீங்க. ஆனா இங்க மறைஞ்சா இங்க சிவலிங்கம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆரம்பத்துல. இந்த காசி நகரம், இந்த பாரதத்துல எல்லா லிங்க வழிபாடும் இந்த உடலை புதைச்சி அதுக்கு மேல லிங்க வழிபாடு. அப்ப லிங்க வழிபாடு தனியா கொண்டு போய் லிங்கத்தை பூஜை செய்த சக்தி இது ஒன்றும் இல்லை. ஒரு மனிதன் மறைஞ்ச இடத்துக்கு ஒரு அடையாளம்,
மறுபடியும் தோன்றான், மறுபடியும் மறைகிறான், அடையாளம். அப்படி தோண்டி 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 ஒரு அடையாளங்கள் இந்த மண்ணில். ஆனா மனிதன் என்பவர் ஒரு அழியாத விதை, ஒரு முத்து. ஆனா இந்த முத்து அழியக்கூடாது அப்படின்னு சொல்வதற்கு இந்த பாரத பூமியில யாரும் இல்லை. இந்த பாரத பூமியில யாரும் இல்லை. அப்போ இந்த சத்திரியன், சத்திரியன் என்றால் என்ன பொருள்? சத்தியாவதி, சத்தியாவதி. சத்தியாவதி, சத்தியாவதி. மீனவ, மீனவ மீனவ பெண்ணு, மீனவ பெண்ணு. சத்தியாவதி மீனவ பெண்ணு. வியாசர், வியாசர். வித்யா, வித்யா. வித்யா கவி, வித்யா கவி. கனக விநாயகி. ஆரியர், ஆரியர், பார்ப்பனர், பிராமணர், இஸ்லாமியர்கள். ஆரியர், பார்ப்பனர், பிராமணர், பிராமணன், இஸ்லாமியர்கள். ஆனா இந்த மார்க்கத்தில் உடலை எரிக்கிறது அறியாத வேதம், அறியாத வேதம். இந்த வேதத்தை அறியாம தான் இந்த பாரத பூமியில பின்பற்றுதாங்க. உடல் ஆத்மா அழிஞ்சு போச்சுன்னா வேற பிறவி, இந்த பிறவி எடுக்கக்கூடாது. வேற பிறவி எடுத்து ஒரு மனிதன் ஆகியிருக்கிறோம். எல்லா உயிரினம் கடந்து ஒரு குழந்தை ரூபத்தில் ஒரு உடல்ல உருவாகுது. உடல்ல உருவாகி சகலத்தை உருவாக்கி இந்த மண்ணுக்கு சமர்ப்பிக்கணும். மறுபடியும் தோன்றி மறுபடியும் உடல் எடுத்து மண்ணுக்கு சமர்ப்பிக்கணும். மறுபடியும் தோன்றி மறுபடியும் உடல் எடுத்து மண்ணுக்கு சமர்ப்பிக்கணும். இப்படி இருந்தால் இந்த பாரதத்தை உருவாக்குறது. இந்த உடலுக்கும் இந்த வெளிச்சத்துக்கும் பந்தம் உண்டு. வெளிச்சம், வெளிச்சம் ஒவ்வொரு முத்துக்களை தோன்றி கோள்கள் ஆக்குது. ஒரு முத்துக்களை தோன்றி கோள்கள் ஆக்குது. ஆனால் அந்த கோள்கள் என்பது மண்ணுக்கு சமர்ப்பிக்கணும். அக்னிக்கு இரையாகி அழிஞ்சிடக்கூடாது. அதுதான் தட்சன் வளர்த்த யாக கதை. அஸ்வமேத யாகம் ஒரு குதிரையோட கதை. அந்த குதிரை ஒரு அரசன் வளர்த்த குதிரை. உலகத்தையே வளம் வருது. உலகத்தையே போரிட்டு வென்ற போல உலகத்தையே வளம் வருது. அந்த குதிரை அக்னிக்குள்ள போயிட்டா வேற பிறகு. ஓம் ஹரி ஓம், 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 ஓம் ஹரி ஓம். மதிர, மதிர குதிரை. மதிர குதிரை. அஸ்வமேதை. இந்த அஸ்வமேதை, இந்த
குதிரை. ஓம் ஹரி ஓம். 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 கள்ளழகர் அழகர் குதிரை. 1 கா ஆ 8 8 1 9 9 கோள்கள் ஒவ்வொரு மனித உடல். 1 கா கா பிரம்மா ஆ 8 9 9 கோள்கள் ஒரு மனித உடல். இந்த மண்ணுக்கு இந்த உடல் அழிஞ்சு போச்சுன்னா வேற பிறவி ஆயிரும். வேற பிறவி. இந்த அஸ்வமேத யாக குதிரை கதை. கள்ளழகர் அரி. கள்ளழகர் அரி. முதல் மனைவி ஹவ்வா ஏவாள். சதி கார்த்திகை பெண்கள். சதி தேவி கார்த்திகை பெண்கள். தசரதன் 60,000 மனைவி. இந்த 60,000 மனைவி தசரதன். சாரதா தேவி. தசரதன் சாரதா தேவி. அப்போ இந்த தசரதனுக்கு 60,000 மனைவி. இந்த 60,000 மனைவி அறுபதாயிரம். ஆறு முகம். பெண்கள் இந்த 6 கா. அப்ப இது எல்லாமே இந்த ஒரு பொருள் தான். உதயமாகிட்டே வந்தா எத்தனை பெண்கள் தோன்றினாலும் இந்த ஆதி பெண் கணவன் மனைவி எது மூலமா தோன்றப்பட்டது? எதற்கு வேண்டி தோன்றப்பட்டது? அப்போ ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ்வது இந்த கலாச்சாரம். முதல் மனைவி ஹவ்வா ஏவாள் சதி கார்த்திகை பெண்கள். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ராமபிரான் தேவி. ராமபிரான் சீதா தேவி. அரி. இந்த அரிக்கு தான் தெரியும். அப்ப இது எல்லாமே மனித ஒழுக்கத்துக்கு உருவாக்கப்பட்டது. ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம்.
ஓம் அறிவோம் ஓம் அறிவோம் ஓம் அறிவோம் ஓம் அறிவோம் ஓம் அறிவோம் மகதி மகால் ஓம் ஹரி ஓம்